Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து க்ளோஸ் கிராஃப் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ஒரு மேப்பை எப்போ வந்து க்ளோஸ்டு மேப்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் அதை வந்து இந்த தியரத்தில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபேக்ட்டையும் வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம அதை குயிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீகால் பண்ணிக்கலாம். லெம்மா. ஸோ எக்ஸுங்கிறது வந்து ஒரு நான்லீனியர் ஸ்பேஸ், பி a நான்லீனியர் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் எஃப், அண்ட் UV இது வந்து எக்ஸில் உள்ள ரெண்டு நான் எம்டி செட்ஸ், பி நான் எம்டி செட்ஸ் இன் எக்ஸ் such that இது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா such that U is a subset of V plus K times U for some K in F. ஓகே, இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா, தென் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் U நம்மளால் வந்து ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Vn, there exists a sequence Vn in V satisfying x minus v1 plus k v2 plus k square v3 plus etc plus k power n minus 1 vn. இது வந்து belongs to k power n into u. நீங்கள் வந்து இப்போது இதை k வந்து மாடுலஸ் ஆஃப் k லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் என்ன பார்க்க முடியும்னா, இந்த ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. சம்மேஷன் j equal to 1 to infinity k power j minus 1 vj. இந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய nth பார்ஷியல் சம்மு தான் இது. இப்போ k மாடுலஸ் ஆஃப் k லெஸ் தேன் 1ன்னா என்ன ஆகும்னா, மாடுலஸ் ஆஃப் k லெஸ் தேன் 1, அதே நேரத்தில் vயும் பவுண்டட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. v பவுண்டட் அண்ட் மாடுலஸ் ஆஃப் k லெஸ் தேன் 1ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் டு x. இந்த சீரீஸ் வந்து converges to x under the assumption v is bounded mod k is less than 1. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்து k வந்து v bounded and k வந்து less than 1 mod k is less than 1ன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் vல உள்ள ஒரு சீக்வன்ஸ் மூலமாக வந்து அப்ராக்சிமேட் பண்ண முடியும் யூசிங் திஸ் சீரீஸ். ஓகே, இதுதான் ஐடியா, இந்த லெம்மாவுடைய ஐடியா. ஓகே, நான் இப்போ வந்து க்ளோஸ் கிராஃப் தியரத்தை ஸ்டேட் பண்ணுறேன். Closed graph theorem. Let x and y ரெண்டுமே வந்து Banach spaces over the same field, Banach spaces over the field F, and t வந்து xல இருந்து yக்கு போகிற a closed linear map. closed linear map. Then t வந்து கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸ் அல்லது இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து பவுண்டட், ரைட்? அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, க்ளோஸ்ட் கிராஃப் தியரம் ஸ்டேட் பண்ணும்போது என்ன பார்த்தோம்னா, ஒரு மேப் கண்டினியூஸாக இருந்தால் அது வந்து க்ளோஸ்ட் கிராஃபாக இருக்கும், ரைட்? அல்லது க்ளோஸ்டு மேப்பாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதோடைய கான்வர்ஸ். எப்போன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே பனாக் ஸ்பேசஸ், டீங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு லீனியர் மேப்பாக இருந்ததுன்னா டி வந்து கண்டினியூஸ் மேப்பாக தான் இருக்கணும். ஓகே, ப்ரூஃப். ஸோ நம்ம வந்து டி பவுண்டட்னு சொல்லணும். பவுண்டடுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் இருக்குது.
என்ன டெஃபினிஷன்னா வந்து நார்ம் ஆஃப் டி வந்து நார்ம் ஆஃப் டி இது வந்து ஃபைனைட் நம்பர்னு சொல்லணும். இது வந்து சுப்ரீமம் ஆஃப் நார்ம் ஆஃப் டிஎக்ஸ் வேர் நார்ம் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது வந்து ஃபைனைட்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்லணும்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 there exists a delta greater than 0 such that t of b 0 comma delta இது வந்து subset of b of 0 comma epsilon. இது வந்து y ல உள்ள பால், அதாவது யூஷுவலான எப்சிலன் டெல்டா டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூஸ் மேப். அதாவது 0வை சென்டராக வச்சு டெல்டா ரேடியஸில் உள்ள பால் அதோடைய இமேஜ் வந்து ஒய்யில் உள்ள பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் எப்சிலன் அதில் வந்து கண்டெயின் ஆகிருக்கு. இது வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் தெர் இஸ் அ டெல்டா, யூஷுவலான எப்சிலன் டெல்டா டெஃபினிஷன் ஃபார் கண்டினியூட்டி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டை தான் வந்து சொல்ல போகிறோம், ரைட்? அதாவது ஏதோ ஒரு பால் ஆஃப் ரேடியஸ் டெல்டா சென்டர் வந்து 0 அது வந்து பவுண்டட், அதை தான் நம்ம சொல்ல போகிறோம், ரைட்? இந்த செட்டு வந்து பவுண்டட், தட் இஸ் டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் எப்சிலன். இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். லெட் vn ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் நார்ம் ஆஃப் tx இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ ஃபார் இப்போ ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் நம்ம இந்த vnங்கிற செட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். vnங்கிறது என்ன? நார்ம் ஆஃப் tx வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. இங்கே வந்து t வந்து ஒரு லீனியர் மேப், அதனால் வந்து கொடுத்துருக்க எக்ஸுக்கு ஏதோ ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் நார்ம் ஆஃப் tx லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த நேச்சுரல் நம்பர். ஸோ அதனால் இந்த vn வந்து ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் there is some nx in n such that x belongs to vnx. ஓகே, இது வந்து ஏன்னா வந்து t வந்து லீனியர் மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், அதை யூஸ் பண்ணோன்னா இது வந்து வந்துட போகுது. ஸோ இந்த ஃபேக்ட்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா தென் எக்ஸ் வந்து யூனியன் ஆஃப் vn, ரைட்? எக்ஸ் வந்து யூனியன் ஆஃப் vn. இப்போ நம்ம ஏன் இந்த செட் எடுத்துருக்கோம்னா இந்த செட்டு வந்து பவுண்டட்னு சொல்லணும் ஃபார் சம், அல்லது இந்த செட்டில் வந்து 0 வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட், அதை தான் சொல்லணும். அதுதான் வந்து இங்கே உள்ள டெஃபினிஷன், ரைட்? ஏன்னா டி ஆஃப் பி 0 டெல்டா இஸ் சப்செட் ஆஃப் பி ஆஃப் 0 கமா எப்சிலன். நம்ம இங்கே எப்சிலன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம், ரைட்? இங்கே இதில் வந்து 0 இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் திஸ் vn, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டு ப்ரூவ் 0 பிலாங்ஸ் டு இன்டீரியர் ஆஃப் vn for some n in n. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ vn வந்து க்ளோஸ்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா t வந்து கண்டினியூஸாக இருந்தால் vn க்ளோஸ்ட், ஏன்னா இது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 0 to n, ரைட்? க்ளோஸ்டு இன்டர்வல் 0 to n. ஸோ அதனால் வந்து vn வந்து க்ளோஸ்டாக இருக்கும் எப்போன்னா t கண்டினியூஸாக இருந்ததுன்னா. ஆனால் நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த எக்ஸை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு யூனியன் vn க்ளோஷர், ரைட்? ஏன்னா vn இஸ் அ சப்செட் ஆஃப் vn க்ளோஷர், எக்ஸ் வந்து யூனியன் ஆஃப் vn. ஸோ அதனால் எக்ஸ் வந்து யூனியன் ஆஃப் vn க்ளோஷரும். ஓகே, இப்போ வந்து நம்ம 0 பிலாங்ஸ் டு இன்டீரியர் ஆஃப் vn ஃபார் சம் n, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னா 0 பிலாங்ஸ் டு இன்டீரியர் ஆஃப் vn க்ளோஷர் ஃபார் சம் n, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, எக்ஸை வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்டாக எழுதியிருக்கோம், ரைட்? கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட். ஸோ பேர்ஸ் கேட்டகரி தியரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து cannot be written as a countable union of nowhere dense set, right? So by Bayes category theorem, there exists ஏதோ ஒரு நம்பர் p in n such that interior of vp closure இது வந்து நான் எம்டியாக இருக்கும், ரைட்? ஏன்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்டீரியர் ஆஃப் ஓகே. ஸோ நம்ம வந்து பேர்ஸ் கேட்டகரி தியரம் வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். எக்ஸ் கேனாட் பி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கேனாட் பி ரிட்டன் அஸ் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட். இப்போ இது நோவேர் டென்ஸ்னா என்ன டெஃபினிஷன்னா இன்டீரியர் ஆஃப் இ க்ளோஷர் இது வந்து எம்டின்னு வந்ததுன்னா இந்த செட்டை வந்து நோவேர் டென்ஸ் செட்னு சொல்லுவோம்.
அதாவது ஈங்கிற ஒரு செட் எடுத்துருக்கீங்க மெட்ரிக் ஸ்பேஸில், அதோடைய க்ளோஷர் பார்க்குறீங்க, அதுக்கு இன்டீரியர் பார்க்குறீங்க, அது எம்டின்னா இ இஸ் நோவேர் டென்ஸ், இ இஸ் நோவேர் டென்ஸ். ஸோ அது வந்து இதுதான் டெஃபினிஷன். இப்போ எக்ஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், ஏன்னா அது பனாங் ஸ்பேஸ், அதை வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் செட்ஸாக எழுதியிருக்கீங்க, க்ளோஸ்டு செட்டாக எழுதியிருக்கீங்க. இப்போ இதில் உள்ள எல்லாத்துக்கும் இன்டீரியர் வந்து எம்டியாக இருந்ததுன்னா பேர்ஸ் கேட்டகரி தியரத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு செட்டு வந்து இன்டீரியர் வந்து நான் எம்டியாக இருக்கும் பை பேர்ஸ் கேட்டகரி தியரம். ஸோ அதனால் வந்து நமக்கு பீன்னு ஒரு இன்டீஜர் கிடச்சிருக்கு சச் தட் இன்டீரியர், ஸோ இங்கே வந்து ஐஎன்டி வந்து இன்டீரியர் ஆஃப் விபி க்ளோஷர் இஸ் நான் எம்டி. ஸோ இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் வந்து தேர் எக்ஸிஸ்ட் சம் எக்ஸ் அல்லது எக்ஸ் நாட் இன் எக்ஸ் சச் தட் அண்ட் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது such that B of x naught R is a subset of VP closure. Right? Definition of interior point. Okay. இப்போ நம்ம வந்து B of 0, delta subset of இந்த செட்டுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா B of x naught, R is a subset of VP closureன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கிளைம் வந்து B of 0, R இது வந்து subset of V 4 times P, right? V 4 times P இதை தான் நம்ம கிளைம் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இதோடைய டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க. this is set of all x in x such that norm of tx less than or equal to 4p, right? less than or equal to 4p. அதாவது பால் ஆஃப் ரேடியஸ் ஆர் சென்டர் வந்து 0, அது வந்து அதோட இமேஜ் வந்து லெஸ் than or equal to norm of t of b of 0, r is less than or equal to 4p. ஸோ இது சொன்னாலும் t is continuous. ஓகே, ஸோ இதை தான் நம்ம இப்போ கிளைம் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு, ஓகே, இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ் ஆர், இது வந்து என்னென்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் பி ஆஃப் 0, ஆர், ரைட்? எக்ஸ் நாட் ப்ளஸ் பி ஆஃப் 0, ஆர், ஏன்னா வந்து நம்ம நாம் லீனியர் ஸ்பேஸில் இருக்கோம். இது வந்து என்னென்னா திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆஃப் 0, ஆர். ஓகே, எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் where x belongs to b of 0, r. இதுதான் வந்து இந்த செட்டோடைய டெஃபினிஷன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா b of x naught, r is a subset of vp closure. அப்போ என்ன ஆகுதுன்னா x naught belongs to vp closure, x naught belongs to vp closure and x plus x naught belongs to vp closure for every x belongs to b of 0, r, right? ஏன்னா வந்து b of x naught, rல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குது? x naught plus x where x belongs to b of 0, r. இப்போ இந்த க்ளோஷருடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க, ரைட்? க்ளோஸ்டு செட்டு, அதனால் வந்து இதை வந்து சீக்வன்ஸ் மூலமாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சீக்வன்சஸ் un and vn in vp such that என்ன மாதிரி இருக்குன்னா un converges to x naught and vn converges to x plus x naught, right? ஏன்னா ஜஸ்ட் க்ளோஸ் செட்டோடைய டெஃபினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், vn மைனஸ் un, இது எங்கே கன்வர்ஜ் ஆகும்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு x plus x naught minus x naught, that is x. ஓகே, ஆனால் யூஎன்னும் விஎன்னும் வந்து விபியில் இருக்குது, ரைட்? யூஎன் விஎன் பிலாங்ஸ் டு விபி. சின்ஸ் யூஎன் அண்ட் விஎன் பிலாங்ஸ் டு விபி ஃபார் ஆல் என், அதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா நார்ம் ஆஃப் டி யூஎன் மைனஸ் டி விஎன், ரைட்? திஸ் இஸ் நார்ம் ஆஃப் டி யூஎன் மைனஸ் விஎன். இது வந்து லெஸ் than or equal to ஃபஸ்ட்டு டேர்ம் நார்ம் ஆஃப் டி யூஎன் plus norm of tvn
ரைட் ரெண்டுமே less than or equal to p ஏன்னா un vn வந்து belongs to vp vp யோட டெஃபினேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா this is less than or equal to p plus p so இது வந்து 2p ரைட் அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா un minus vn வந்து 2pல இருக்கு ஏன்னா வந்து நார்ம் ஆஃப் tun minus vn வந்து less than or equal to 2p அதே நேரத்தில் அது வந்து xங்கிற எலமெண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது where x belongs to b of 0, r right so hence un minus vn இந்த சீக்வன்ஸ் வந்து in v2p and converges to x where xங்கிறது வந்து b of 0, rல இருக்கு ரைட் xங்கிறது b of 0, rல இருக்கு அதாவது b of 0, r வந்து is a subset of v2p closure இதோடைய மீனிங் என்ன ஏன்னா வந்து xங்கிறது வந்து b of 0, rல உள்ள ஒரு ஆர்பிட்ரரி எலமெண்ட் ரைட் அந்த ஆர்பிட்ரரி எலமெண்ட்டுக்கு vp2p v suffix 2p இருந்து ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அது வந்து xக்கு கன்வர்ஜ் ஆகுது ஸோ ஹென்ஸ் b of 0, r is a subset of v suffix 2p closure ஓகே இப்போ மறுபடியும் க்ளோஸ்டு டெஃபினிஷன் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் எவ்ரி x in b of 0, r there exists some yx in v2p such that norm of x minus yx is less than r by 2 right is less than r by 2 ஏன்னா வந்து க்ளோஸ்டு செட்டோடைய டெஃபினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட் ஸோ இதிலேருந்து தான் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ண லெம்மாவை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் வந்து என்னென்னா ஒய்எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்எக்ஸ் ஒய்எக்ஸ் வந்து எங்கே இருக்குது விபியில் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய்எக்ஸ் வந்து நாம் வந்து லெஸ் தென் ஆர் பை 2 அது வந்து எங்கே இருக்குன்னா b of 0, r by 2 இருக்குது ஸோ திஸ் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் மைனஸ் ஒய்எக்ஸ் பிலாங்ஸ் டு b of 0, r by 2 ஜஸ்ட் டெஃபினேஷனை யூஸ் பண்ணுங்க அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் v suffix 2pல இருக்குது செகண்ட் எலமெண்ட் வந்து b of 0, r by 2ல இருக்குது ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா v suffix 2p ப்ளஸ் b of 0, r by 2 ரைட் ஆனால் b of 0, r by 2ங்கிறது என்ன this is equal to v suffix 2p plus b of 0, r by 2 இது வந்து என்னென்னா v suffix 2p plus half times b of 0, r ஏன்னா பால் b of 0, r by 2லேருந்து இந்த ஹாஃபை வந்து வெளியே எடுக்க முடியும் ஏன்னா பால் வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி நாம் லீனியர் ஸ்பேஸில் உள்ள ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா எக்ஸுங்கிற எலமெண்ட் b of 0, rல இருந்ததுன்னா x belongs to இந்த செட் ரைட் தட் இஸ் b of 0, r is a subset of v2p plus half times b of 0, r ஸோ நம்ம இப்போ இந்த செட்டை யூன்னு எடுத்துக்கலாம் இதை vன்னு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா u is a subset of v plus half times u right half times u இப்போ அந்த லெம்மாவை யூஸ் பண்ணோம்னா for every x in u which is b of 0, r there exists a sequence say wn say vn in v இது வந்து v suffix 2p such that நம்ம என்ன சொல்ல முடியும்னா x minus v1 plus v2 by 2 plus v3 by 2 square plus etc plus vn by 2 power n minus 1 இது வந்து belongs to 1 by 2 power n into u right 1 by 2 power n into u that is 1 by 2 power n into b of 0, r ஓகே இப்போ ஏற்கனவே நான் வந்து அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் என்னென்னா இது வந்து இந்த nth partial sum of இந்த சீரீஸ் summation j equal to 1 to infinity vj by 2 power j minus 1 இதோடைய nth partial sum நம்ம வந்து wn ன்னு வச்சுக்கிட்டோம்னா ரைட் இந்த டேர்மை wn ன்னு வச்சுக்கிட்டோம்னா
இந்த nth பார்ஷியல் சம் வந்து கன்வர்ஜஸ் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே இந்த ஸ்கேலர் வந்து half இருக்குது, ரைட்? மாடுலஸ் ஆஃப் k less than 1ன்னா நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த ஃபாலோயிங் ஃபேக்டை கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து லெட் wn ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n vj by 2 power j minus 1 எடுத்துக்கலாம். அண்ட் w0 ஈக்குவல் டு 0 வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்? wn belongs to v suffix 2p, right? wn belongs to v suffix 2p and norm of twn minus twm பாருங்க. and for n greater than or equal to m, இது பாருங்க, இது வந்து என்னன்னா norm of twn minus wm. ஸோ wn ஓட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா this is t summation j equal to 1 to n vj by 2 power j minus 1 minus summation j equal to 1 to m vj by 2 power j minus 1, right? அப்போ n வந்து m ஓட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு m டேர்ம் கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா norm of t summation j equal to m plus 1 to n v, right? இப்போ வந்து t உடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்கள். vjலாம் வந்து v suffix 2pல இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா this is less than or equal to summation j equal to m plus 1 to n norm of t vj divided by 2 power j minus 1. vjலாம் வந்து v suffix 2pல இருக்குது. ஸோ அதனால் வந்து நியூமரேட்டர் வந்து less than or equal to 2p summation j equal to m plus 1 to n 1 by 2 power j minus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா this is less than 2p divided by 2 power m, right? 2p divided by 2 power m. அப்போது நம்ம இந்த சீக்வன்ஸ் பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா t of wn இந்த சீக்வன்ஸ் எடுத்தோம்னா இந்த எஸ்டிமேட்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ், ரைட்? twn இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் y. இதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னா வந்து this is less than epsilon for sufficiently large m. கொடுத்துருக்க எம்முக்கு வந்து நம்மளால் ஒரு n கண்டுபிடிக்க முடியும் such that 2p divided by 2m 2 power m is less than epsilon for all m greater than or equal to n. அப்போ when n greater than or equal to m after the stage norm of twn minus twm is less than epsilon. அதனால twn is a Cauchy sequence in y. மறுபடியும் y வந்து ஒரு Banach space, right? y Banach spaceங்கிறதுனால twn converges to some y in y, right? y in y. ஏற்கனவே வந்து wn வந்து கன்வர்ஜஸ், ரைட்? wn கன்வர்ஜஸ் டு, ஏன்னா வந்து இங்கே இதில் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா wn கன்வர்ஜஸ் டு x, ரைட்? சின்ஸ் wn கன்வர்ஜஸ் டு x and twn கன்வர்ஜஸ் டு y, ரைட்? இது கன்வர்ஜஸ் இன் x, இது வந்து converges in y. t வந்து closed map, so அதனால வந்து we have tx equal to y, right? and t is closed, so அதனால tx equal to y னு வரப்போகுது. so tx equal to y, so இப்போ வந்து norm of tx இதுலேருந்து என்ன வரும்? this imply norm of tx equal to limit n tending to infinity norm of twn, right? norm of twn. இப்போ wn உடைய ஃபார்முலா என்ன? ஸோ wn ஓட ஃபார்முலா போட்டிங்கன்னா லிமிட் n tending to infinity, this is norm of t of summation j equal to 1 to n vj divided by 2 power j minus 1, right? ஸோ இங்கே வந்து t of vj belongs to v suffix 2p யூஸ் பண்ணோம்னா this is less than or equal to
limit n tending to infinity 2p summation j equal to 1 to n 1 by 2 power j minus 1, right? 1 by 2 power j minus 1 இதோட limit, right? In fact less than or equal to, ஆனால் இதோட limit என்ன? இதோட limit வந்து 2, right? ஏன்னா 1 by geometric series first term வந்து 1 common ratio half, ஸோ அதனால் இது வந்து என்ன வர போகுதுன்னா 4p, right? அப்போ norm of tx is less than or equal to 4p, hence x belongs to v suffix 4p, hence x belongs to v suffix 4p. ஆனால் xங்கிறது வந்து எங்கே எடுத்திருக்கோம்? xங்கிறது வந்து b of 0, rல எடுத்திருக்கோம், right? b of 0, r. So thus b of 0, r is a subset of v suffix 4p, right? v suffix 4p. So இதிலேருந்து நம்ம t is continuous னு சொல்ல முடியும், ஏன்னா வந்து norm of tx is less than or equal to 4p for all x belongs to b of 0, r. ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒரு மேப் வந்து கண்டினியூவஸ்னு சொல்லணும்னா இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதுவும் வந்து ஒரு ஈக்குவலன்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரூஃபில் நம்ம எக்ஸு பனாக் ஸ்பேஸுங்கிறத யூஸ் பண்ணி வந்து இந்த வி சஃபிக்ஸ் என் க்ளோஷர் அது வந்து நான் எம்டி இன்டீரியர் இருக்குங்கிறத வந்து யூஸ் பண்ணோம். அதே நேரத்தில் ஒய் வந்து பனாக் ஸ்பேஸுங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே டிடபிள்யூஎன் இஸ் அ கோஷி சீக்வன்ஸுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் க்ளோஸ் கிராஃப் தியரத்தோட அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நன்றி.